தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலந்து நாட்டிலிருந்து உக்ரைனுக்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. ரஷ்யா உக்ரைன் போர் பரபரப்புகளுக்கு மத்தியில் தற்போது ஒரு நாள் பயணமாக போலந்திலிருந்து உக்ரைனுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார். போலந்து பயணத்தை வியாழக்கிழமை நிறைவு செய்த பிரதமர் மோடி அங்கிருந்து இரவில் போஸ்ட் 1 என்னும் சொகுசு ரயில் மூலம் உக்ரைன் தலைநகர் கிவ்க்கு புறப்பட்டார். இந்த ரயிலானது பல்வேறு வசதிகளுடன் உயர் பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டது. சுமார் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் கிவ் நகரை சென்றடைந்த பிரதமர் மோடி உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து இன்று பேசுகிறார். சுமார் 7 மணி நேரம் அவர் உக்ரைனில் செலவிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு கிவ் நகருக்கு செல்ல சர்வதேச தலைவர்கள் பலரும் இந்த ரயிலை பயன்படுத்தி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்டோர் அந்த ரயிலை பயன்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் போர் பரபரப்புகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உக்ரைனுக்கு செல்லும் அதாவது ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் தொடர்ந்து அந்த சோவியத் யூனியனிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு உக்ரைனுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார். கெடுபிடி போர்க்காலத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்குள் நுழைந்து ரஷ்யா தாக்குதல் நடத்துவதை நேரடியாக கண்டிப்பதை இந்தியா தவிர்த்து வந்த நிலையில் 1.5 மாதங்களுக்கு முன் ரஷ்யாவுக்கு சென்று அதிபர் புதினை மோடி சந்தித்து பேசியதால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா இருக்கிறதோ என்ற தோற்றம் உருவானது. இருப்பினும் இந்தியா யாருக்கும் ஆதரவாக இல்லை, நடுநிலையாகவே இருக்கிறது என்பதை தெரிவிக்கும் வகையிலேயே மோடியின் உக்ரைன் பயணம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா உக்ரைன் இரு நாடுகளிடையே தூதரக உறவுகள் எட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் முதல் முறையாக இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைன் செல்வது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.